இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜப்பான் அப்படின்னு சொன்னார் பாருங்க. என் முன்னாடி உக்ரைனுடைய அதிபர் புட்டின் தான் உட்கார்ந்துட்டு இருக்கார் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார் பாருங்க. ஐயோ, ட்ரம்ப் அவர்கள் செம்ம ஃபார்மில் இருக்கார் அப்படிங்கிறது மட்டும் நல்லாவே தெரிஞ்சிருச்சு. யுத்தத்துக்காக நாங்கள் ரெடி, ஈரான் கூட யுத்தத்துக்கு ரெடி. இனி எங்களால் சமாதான பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டு இருக்க முடியாது. ஈரான் கூடலாம் பேச்சுவார்த்தை எல்லாமே வேஸ்ட்டுப்பா. சிக் பீப்புள், அதை சிக் பீப்புள் தான் வழி நடத்திட்டு இருக்காங்க. இனி எல்லாமே தாறுமாறாக இருக்கும், தக்காளி சோறாக இருக்கும். 84 இடங்களை நாங்கள் டார்கெட் பண்ண போகிறோம். கிட்டத்தட்ட 111 மிசைல்ஸ் எங்களுடைய ஏர்க்ராஃப்ட் கேரியருக்கு எதிராக இஸ்லாமிக் ரிப்பப்ளிக் ஆஃப் ஜப்பான், ஈரானுக்கு பதில் தாங்க அப்படி சொன்னார். அவங்க ஏவி விட்டாங்க, நாங்கள் அழிச்சிட்டோம், இனிமேல் எங்களால் பார்த்து கொண்டு இருக்க முடியாது, யுத்தம், போர் அப்படின்னு சொல்லி அறிவித்திருக்கிறார். என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாமா? நான் உங்கள் விக்கி, இது உங்கள் தமிழ் விதை. ஷார்ட்டாக கொஞ்சம் செய்திகள். உக்ரைன், அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான், அமெரிக்கா இப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அமெரிக்காங்கிற ஒரு வார்த்தையை நம்ம பார்க்கலாம். நேட்டோவினுடைய சம்மிட் அப்படிங்கிறது துருக்கியில் வச்சு நடக்குது. எப்பா ஒன்று விட்ட சித்தப்பா மாமாமார் எல்லோரும் வந்துருங்க, நம்ம மொய் எழுதணும், கண்டிப்பாக நம்ம எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டு போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே என்ன செஞ்சுருந்தாங்க, அழைப்பு அப்படிங்கிறத கொடுத்துருந்தாங்க. இது ஊரில் காது குத்து திருவிழா மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் இந்த நேட்டோ சம்மிட் அப்படிங்கிறது. காரணம், பிரிந்து இருக்கக்கூடிய சொந்தங்கள், மனஸ்தாபம் இருக்கக்கூடிய உறவுகள், நாளடைவில் பேசாமல் போன தாத்தா, அப்பா, மாமா எல்லாருமே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு, நம்மலாம் ஒரே குடும்பம், நம்மளாம் இப்படி சந்தோஷமாக இருக்கணும், வருஷத்துக்கு ஒரு முறையாவது இப்படி உட்காந்து நம்ம சாப்பிடணும், வருஷத்துக்கு ஒரு முறை நம்ம மனசில் இருக்கிறதெல்லாம் பேசணும் இப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் நடக்கும் பார்த்திங்களா நம்ம ஊர்லலாம் திருவிழான்னு சொல்லி. அதே மாதிரியான ஒரு திருவிழா தான் நேற்று துருக்கியில் வச்சு நடந்துச்சு. இந்த திருவிழாவை பேஸ் பண்ணி ஏகப்பட்ட நாடுகள் அவங்களுடைய மன கோபுரம் எல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க. குறிப்பாக துருக்கி நிறைய இராணுவத்துக்கான டீல்ஸ், குறிப்பாக இராணுவ ஆயுதங்களுக்கான டீல்ஸ் எல்லாமே நம்ம ரெடி பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி நிறைய நாடுகளை தேஜா பண்ணி ஓகே பண்ணிட்டாங்க. அந்த நேரத்தில் தான் தேவையில்லாமல் கிரீன்லாண்டை நாங்கள் மறுபடியும் எடுக்க போகிறோம்ப்பா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் சொல்லும்போது அங்கே சுற்றி இருந்தவங்க எல்லாரும் என்னையா இந்த மனுஷன் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இருந்துச்சு. அடுத்ததாக பார்த்தா ஈரான் கூட எங்களுக்கு உறவும் இல்லை, ஒட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஒரு குண்டை தூக்கி போட்டார். அடுத்தா தூக்கி போட்டால் நேட்டோவினுடைய நாடான ஸ்பெயின், அவங்களும் நேட்டோ தான், ஸ்பெயின் ஒரு பார்ட்னர்லாம் கிடையாதுங்க, ஒரு வேலிடான பார்ட்னர்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி ஸ்பெயினை தூக்கி தூர போட்ட மாதிரி அவருடைய பேச்சுக்கள் இருந்துச்சு. அடுத்ததாக யாரை போட்டு கவுக்க போகிறார் அப்படின்னு கேட்டால், நான் மட்டும் இல்லைனா இஸ்ரேல் இப்போ ஒரு நாடாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி இஸ்ரேலையும் இதுக்குள்ளே தூக்கி இழுத்து போட்டுக்கிட்டார். அப்போ ஒட்டுமொத்தமாக நிறைய பிளண்டர்ஸ் செஞ்சது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் அவர்கள். அதனால் சிக்கி தவிப்பது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய பங்குச்சந்தை, உலக நாடுகளுடைய பங்குச்சந்தை எல்லாமே ஆட்டம் கண்டு விட்டது. ஒரு 40 நிமிஷத்தில் 1000 பாயிண்ட்ஸ் டர்ன்னு கீழே விழுந்துச்சு. பலருடைய டங்கு வரலாம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு மார்க்கெட்டு ஷேக் ஆகிருச்சு. என்னன்னு சொல்லி பார்த்தா ட்ரம்ப் கேண்டில் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா, க்ரீன் கேண்டில் பார்த்துருக்கேன், நான் ரெட் கேண்டில் பார்த்துருக்கேன், அது என்ன ட்ரம்ப் கேண்டில் அப்படின்னு சொன்னால், இப்படி நெட்டுக்க நேராக இருந்துச்சுன்னா அது ட்ரம்ப் அவர்கள் ஏதாவது சொல்லும்போது உருவாகக்கூடிய கேண்டில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க பங்கு வர்த்தகத்தை சார்ந்தவர்கள். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஏகப்பட்ட பிரச்சனைகளுடன் இன்றைய தினம் அதாவது ஆரம்பிச்சிருக்கு. நாளைக்கு மாற்றி மாற்றி அடிச்சுக்கிட போகிறாங்க, நாங்கள் 5 மடங்கு கூடுதல் அடிக்க போகிறோன்னு சொல்லி அமெரிக்கா சொல்கிறாங்க. திருப்பி அடித்தா நீ தாங்க மாட்டோம், ஒவ்வொரு அமெரிக்க வீரனும் உயிரோடி வெளியே போக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஈரான் சொல்ல வார்த்தை போர் அப்படிங்கிறது மூண்டு விட்டது. இந்த நேரம் ரஷ்யா உக்ரைன் போரை பற்றியும் ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களும் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. எப்போ நீங்கள் மாஸ்கோவுக்கு போக போகிறீங்க அப்படின்னு சொல்லி ஜெலன்ஸ்கி அவர்களை பார்த்து டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் கேட்கிறார். அதற்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன தெரியுமா சொன்னார்? ஐயோ, இப்போ போகிறது ரொம்ப ரிஸ்க் பாஸ், அங்கே ஃபுல்லாக உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் இருக்குது, ரஷ்யாவை அவங்க அவமானப்படுத்திட்டாங்களாமா. ரஷ்யா ஃபுல்லாக புட்டின் அவர்கள் அவமானப்படுத்தின அந்த சிரிப்பு இருக்குது பாருங்கள் ஜெலன்ஸ்கி மூஞ்சில், 1000 வாட்ஸ் பல்ப் அப்படி தகன்னு எரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. ரஷ்யா ஃபுல்லாக உக்ரைனுடைய ட்ரோன்ஸ் இருக்குது, அதனால் ரஷ்யாவுக்குள்ளே போகிறது அவ்வளோ சேஃப் கிடையாது, ஸோ இப்போ நான் மாஸ்கோவுக்கு போகிறது இல்லை, இனி எப்போது முடிஞ்சால் போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஐயா புட்டின் அவர்கள் ஏதாவது பார்த்து செய்யுங்க, ரொம்ப பெரிய அளவில் துள்ளாட்டமாக துள்ளிட்டு இருக்காரு நம்ம செலன்ஸ்கி அவர்கள். ட்ரோனை வச்சு நாங்கள் ரஷ்யாவையே ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ரஷ்யா அடி வாங்கிருச்சான்னு கேட்டால் எஸ், ரஷ்யா இன்றைக்கி என்ன செஞ்சுருக்காங்க, ஜெட் ஃபியூலாக இருக்கட்டும், அவங்களுடைய முக்கியமான எனர்ஜியாக இருக்கட்டும், வெளிநாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண வேண்டாம், நம்ம ஊர் தேவைக்கு அதை பயன்படுத்தி கொள்ளலாம், நமக்கு தேவைக்கு மிஞ்சி தான் அடுத்ததாக தானமும் தர்மமும் பணத்துக்கும் நம்ம விற்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. ரஷ்யா இன்னைக்கு உக்ரைனுடைய ஆர்மி லாஜிஸ்டிக்ஸ் சென்டர், டிரான்ஸ்போர்ட் சைட்ஸ், இதை இரண்டையுமே நாங்கள் அழிச்சிருக்கோம், இதனால் உக்ரைனுக்கு பேரழிவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்க 2 அடித்தாங்கன்னா உக்ரைன் அங்கே 10 அடித்து விட்டுறாங்க அப்படிங்கிறதும் வேறொரு விஷயம். அடுத்ததாக டீசல் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், நான் சொன்ன மாதிரி ஜெட் ஃபியூல் எக்ஸ்போர்ட்டாக இருக்கட்டும், அதை ரஷ்யா இப்போது தடுத்திருக்கிறது, பேன் பண்ணியிருக்காங்க என்பதும் குறிப்பிடத்தக்கது. சீஸ்ஃபயர் அப்படிங்கிறது ஓவர், நேட்டோவை நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒன்றிணைக்க போகிறோம், அதே மாதிரி நாங்கள் ஈரானை அடிக்கப் போகிறோம், இந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் ட்ரம்ப் அவர்கள். ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் பேட்ரியாட் மிசைல் சிஸ்டம், அவங்களுடைய பேட்ரியாட் மிசைலை உக்ரைனுக்குள்ளேயே வச்சு செய்யலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையில் இருக்கும்.
பட் அது வந்து பெருசாக எங்களை பாதிக்காது. ஏன்னா பேட்ரியட் மிசைல் சிஸ்டத்தை பற்றி ஆல்ரெடி உக்ரைனுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதை மறுபடியும் அவங்க நாட்டுக்குள்ளேயே தயாரிக்கிறது அப்படிங்கிறது, எல்லா டெக்னாலஜியும் நாங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டோம். ஒரு குறிப்பிட்ட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மட்டும் நடக்கும். அந்த ட்ரான்ஸ்ஃபர் வழியாக பேட்ரியட் மிசைல் சிஸ்டத்தை எங்கேருந்து அவங்களே தயாரிக்க போகிறாங்க, உக்ரைன்லேருந்து தயாரிக்க போகிறாங்க. ஆனால் எங்களுடைய வல்லுநர்களுடைய மேற்பார்வை இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய செய்தி இன்று வெளியாகி இருக்கிறது. அதுதான் ஜெலன்ஸ்கி அவர்களுக்கும் வேணும், உக்ரைனுக்கும் வேணும். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எங்களுக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் மட்டும் தாங்க, கொஞ்சம் காசும் தாங்க, கொஞ்சம் ஆயுதங்களையும் தாங்க, ரஷ்யாவை நாங்கள் தோற்கடித்து காண்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இதனால் வரையிலும் ரஷ்யாவுக்கு எதிராக ஒரு குட்டி நாடாக உக்ரைன் போராடி கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன, 40 நாடுகளுடைய சப்போர்ட் உக்ரைனுக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளால் மறந்துட முடியாது. ரஷ்யா திரும்ப அடித்தாங்கன்னா தாங்குவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் ரஷ்யா ஏன் திரும்பி அடிக்க மாட்டேங்காங்க அப்படிங்கிற கேள்வியை தான் இன்றைக்கி உலக நாடுகள் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஈராக் அயத்தலா கமேனி அவர்களுடைய இறுதி ஊர்வலம், லட்சக்கணக்கான மனிதர்கள் ஈரானில் ஒன்றிணைந்தார்கள் அப்படின்னு சொல்லும்போது அயத்தலா கமேனி அவர்கள் உண்மையிலே இறந்துட்டாரா, இல்லை அவருக்காக இவ்வளோ பெரிய கூட்டமா? 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சேப்பா அவருடைய உடலை பாதுகாத்து வச்சு இன்றைக்கி நல்லடக்கம் செய்ய போகிறாங்களே அப்படின்னு சொல்லும்போது அதற்கான கூட்டம் ஈராக் வரை எதிரொலித்தது என்பது குறிப்பிடத்தக்கது. ஈராக்லையும் அயத்தலா கமேனி அவர்கள் வாழ்க, அயத்தலா கமேனி அவர்களுடைய புகழ் ஓங்குக அப்படின்னு சொல்லி அயத்தலா கமேனி அவர்களுக்கு வாழ்த்துக்களும், அவரை பெரிய அளவில் ஹீரோவும் பார்த்த ஒரு கூட்டம் ஈராக்கிலும் இன்னைக்கு அவங்களுடைய ஊர்வலத்தை நடத்தினார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததா ஒரு கார்கோ பிளேன், பாகிஸ்தானுடைய ஒரு கார்கோ பிளேனை காணவில்லை அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் தேடிக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப பெரிய சீரியஸ் இஷ்யூவாக இருந்துச்சு. திடீர்னு பார்த்தா ஒரு 8-9 மணி நேரத்துக்கு பிறகு அங்கேருந்து ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறாங்க. ஏதோ ஒன்று சன்லைட்டில் பட்டு அப்படியே மிளறுதுப்பா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தான் அது கார்கோ பிளேனுடைய ஒரு எஞ்சிய பாகம், அது உடைந்த பாகம் அப்படின்னு சொல்லலாம். அந்த உடைந்த பாகத்தை பார்க்கும்போது அந்த கார்கோ பிளேனுக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, இன்னும் தேடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த தேடுதல் வேட்டையை நடத்தி வருகிறார்கள் பாகிஸ்தான். இப்போ பாகிஸ்தானுடைய நிலைமை ரொம்ப பரிதாபமாக இருக்குது. ஏன்னா அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே அமைதி பேச்சுவார்த்தை உருவாகுவதற்கு நான் தான் காரணம். இந்த உலகத்தில் என்னை மீறி வேறு யாராலையுமே இங்கே அமைதி பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கவே முடியாது. ஆனால் நான் நடத்தினேன், என் கட்ஸ் அது. அதை நடத்தி காணித்த பிறகும் இங்கே இப்போ பாருங்கள், இப்போ பெரும் பிரச்சனை இல்லாமல் முடிவுக்கு வந்துருச்சு. பாகிஸ்தான் ஜிந்தாபாத், பாகிஸ்தான் ஜிந்தாபாத் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தா பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய அவமானம். நீ முடிச்சு வச்சிட்டேன்னு சொன்னியப்பா, அமெரிக்கா ஈரான் யுத்தம் மறுபடியும் தொடங்கிட்டு இருக்கேப்பா, யாருமே அங்கே சமாதானமாக போன மாதிரியே தெரியலையே, 2 பேருமே மாற்றி மாற்றி யுத்தம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்களே, ஆயுதங்களை கையில் ஏந்திட்டாங்களே, ஒரு அமெரிக்க ராணுவ வீரர் கூட அரபுலக நாடுகளை விட்டு வெளியேற முடியாதுன்னு சொல்கிறாரு, நீ ஏதாவது வந்து செய்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, ஐயா கெஞ்சி கேட்டுக்கிறேன் அமெரிக்கா ஈரான், தயவு செஞ்சு இருங்கப்பா, சும்மா இருங்கப்பா, மீடியேட்டராக வேணால் நான் வந்து மறுபடியும் பேசுகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி பாகிஸ்தான் கேட்டிருக்காங்க. பட் பாகிஸ்தான் கேட்டதற்காக ட்ரம்ப் அவர்கள் விட்டு விடுவாரா என்ன? பார்க்கலாம், எல்லாத்தையும் பார்க்கத்தானே போகிறோம். எர்டகன் அவர்களும் ஸ்டார்மர் அவர்களும் யூகேனுடைய இப்போதைய பிரைம் மினிஸ்டர், ஏன்னா அவர் மாறப்போகிறார், அவர் ஆல்ரெடி ரிசைன் பண்ணிட்டாரு, இன்னும் கொஞ்சம் நாட்கள் மட்டும்தான் இருப்பார், ஜூலை 1st வீக் 2nd வீக் வரை தான் இருப்பார், அதன் பிறகு இன்னொருத்தர் வரப்போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அப்போ எர்டகன் அவர்களும் ஸ்டார்மர் அவர்களும் துருக்கி யூகே செக்யூரிட்டி அண்ட் டிஃபென்ஸ் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறதுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்காங்க. இது 2 நாடுகளிடையே ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் மைல்ஸ்டோன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் நாட்டோவினுடைய ஒரு கூட்டம் மிகப்பெரிய அளவில் வரலாற்று சிறப்புமிக்க கூட்டமாக மாறி இருப்பது துருக்கியில் வச்சு நடந்ததுனால தான் அப்படின்னு சொல்லி பாராட்டையும் தெரிவித்திருக்கிறார் இந்த ஸ்டார்மர் அவர்கள். அடுத்ததான் 54 தீவிரவாதிகள், 38 செக்யூரிட்டி பர்சனல்ஸ், 38 இராணுவ வீரர்கள் இவங்க கடந்த 4 தினங்களில் பலுச்சிஸ்தானில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக உயிரிழந்திருக்கிறார்கள் என்கிற தகவலை இன்று பாகிஸ்தான் அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறார்கள். ஆனால் பாகிஸ்தான் 38 இராணுவ வீரர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 100க்கும் அதிகமான இராணுவ வீரர்களை நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லி பலுச்சிஸ்தான் விடுதலை வீரர்கள் சொல்கிறாங்க. அப்போ பலுச்சிஸ்தான் லிபரேஷன் ஃபோர்ஸ் அப்படிங்கிறவங்க இப்போ பாகிஸ்தானுடைய இராணுவ வீரர்களை போட்டு பந்தாடிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட உயிரிழப்புகள் பாகிஸ்தான் இராணுவத்துக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவம் பலுச்சிஸ்தானுக்குள்ளே நுழையவே முடியலை. குவாடர் துறைமுகம் அடுத்ததாக என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானும் சீனாவும் பேசி கொண்டிருக்கிறார்கள். அதற்கு நடுவில் பாகிஸ்தான் ஒக்குபைடு காஷ்மீர்லையும் இதே மாதிரியான பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. பாகிஸ்தான் இராணுவத்துக்கு எதிராக மக்களுடைய புரட்சி வெடித்து கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது. ட்ரம்ப் அவர்களை பொறுத்த வரைக்கும் எர்டகன் அவர்கள் ஒரு கிரேட் லீடர், வெரி சக்ஸஸ்ஃபுல் சமிட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த கிரேட் லீடர், வெரி சக்ஸஸ்ஃபுல் சமிட் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் பேசுறதெல்லாம் என்ன சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? போன வாரம் போய் ஈரான் எப்படிப்பா அப்படின்னு கேட்டால், ஈரான் சூப்பர் நாடுங்க, ஈரானுடைய தலைவர்கள்லாம் சூப்பரான தலைவர்கள், பேச்சுவார்த்தை அதனால தான் ஸ்மூத்தாக நடந்துட்டு இருக்குன்னு சொன்னார். இன்னைக்கு போய் ஈரான் தலைவர்கள் யாருன்னு சொல்லலாம், சார் அவங்களாம் சிக் பீப்புள் சார், அவங்க ஒஸ்ட்டு வேஸ்ட்டு, அவங்க கார்பேஜ் அப்படின்னு சொல்கிறார்.
அப்போ போன வாரம் சொன்னது இந்த வாரம் மாற்றிடுறாரு. இப்போ கிரேட் லீடர் அப்படின்னு சொல்கிறாரு, நாளைக்கு ஒஸ்ட் லீடர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். மிடில் ஈஸ்ட்டுக்குள்ளே மறுபடியும் அவங்களுடைய ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட் அப்படிங்கிறதெல்லாம் நிப்பாட்டி வச்சுட்டாங்க அமெரிக்கா. எப்போ வேணாலும் ஈரானுக்கு எதிராக பெரிய ஒரு தாக்குதல் யுத்தம் அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த நேரத்தில் அவங்களுடைய வான்படைக்கு கண்டிப்பாக ரீஃபியூலிங் ஏர்கிராஃப்ட்ஸ் அப்படிங்கிறது வேணும். எனவே நாங்கள் என்ன செஞ்சுருக்கோம், யூரோப்பில் இருக்கக்கூடிய பல ஏர்ஃபியூலிங் விமானங்கள் எல்லாமே கொண்டு வந்து அங்கே அரபுலக நாடுகளை நிப்பாட்டி வச்சுருக்கோம் என்கிற அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. ஜெர்மனியுடைய சான்சலர் மெர்ஸ் அவர்கள் சொல்லியிருக்காங்க, நியூ மோர் யூரோப்பியன், அதாவது துருக்கியில் நடந்த நேட்டோ சமிட் அப்படிங்கிறது யூரோப்பிய நாடுகளுக்கும் புதுசாக வரக்கூடிய நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு உந்து சக்தி ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஈராக்கினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் குவைத்தினுடைய ஃபாரின் மினிஸ்டரும் பேசிக்கொண்டார்கள் என்றும், இன்னைக்கு பிரான்சினுடைய கிளாஸ் மேக்கர் மியூசியத்திலிருந்து கிட்டத்தட்ட 4.5 மில்லியன் அமெரிக்க டாலர் வர்த்து இருக்கக்கூடிய பழைய பொருட்களை திருடிட்டு போயிட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லி கொள்ளையர்களை பற்றியான ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது. ரஷ்யாவினுடைய டீசல் பேன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவுக்கு ரஷ்யாவினுடைய கச்சா எண்ணெய் இனிமேல் கிடைக்குமா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வியை ரஷ்யாவிடம் கேட்டிருக்கிறார்கள். ரஷ்யா அதற்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறது தெரியல. பாகிஸ்தான், பிரிட்டன், ஐநா சபை இவங்க எல்லாருமே அமெரிக்கா ஈரான் இடையே யுத்தம் வேண்டாம், அமைதியாக போகலாம் அப்படிங்கிற ரிக்வெஸ்ட்டை வைத்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஸோ பார்க்கலாம் நாளைய தினம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. இன்றைய தினம் இதுக்கான முக்கியமான செய்திகள் எல்லாத்தையுமே பார்த்துட்டோம். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் விதையில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.